ஓகே. சோ இன்னைக்கு நம்ம கத்துக்க போற அந்த ஒரு ஸ்லோகம் பேரு நட்ராஜர் 10 அப்படின்னு. சோ இதை எழுதினது யாருன்னு பார்த்தோம்னா சிறுமணவை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த முனுசுவாமி முதலியார் அப்படிங்கிறவர் தான் இந்த இதை எழுதினார். அவா ஊர்ல இருக்கிற நிரஞ்சீஸ்வரர் அப்படிங்கிற அந்த பரமசிவன், அவரும் நடராஜர் மாதிரி ஆடும் கோலத்துலதான் இருந்தவர், மரகதவல்லி அம்பாள். சோ அந்த கோவில்ல சிதம்பர நடராஜரை மனதுல அவர் நினைச்சுண்டு அந்த சிவன் கோவில்ல உட்கார்ந்து இவர் எழுதின ஒரு அழகான ஸ்லோகம் தான் இந்த நட்ராஜர் 10ங்கிறது. ரொம்ப எளிய வார்த்தைகள், அது மாதிரி அந்த கருத்தும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் தோன்றும் அதே விதமான எண்ணங்கள், அந்த இதுதான் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஒரு அழகான சந்த நடையோட அழகான விருத்தங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதை எழுதியிருக்க. அது நம்ம சொல்லும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப மனசு அப்படியே அதோட ஒன்றி போயிடும். எனக்கெல்லாம் சில ஸ்லோகம், இந்த 10 ஸ்லோகம் இருக்கு இதுல, ஒரு சில இது சொல்லும் பொழுது அப்படியே கண்லேன் ஜலமே வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இது சான்ஸ்கிரிட்டோ இதுவோ இல்லை, நம்ம எளிய தமிழ்ல இருக்கிறதுனால அர்த்தமும் புரியறது, சொல்லும் பொழுதே நம்மளுக்கு அதாவது ஒவ்வொருத்தர் மனசுலயும் அது அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். எவ்வளவோ நம்ம சுவாமி கிட்ட முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணுவோம். அத ஓப்பனா இப்ப வெளியில நம்ம சொல்லும் பொழுது ஐயோ இதேதான் நான் எனக்கும் என் மனசுக்குள்ளயும் இருக்கு, நம்மள அறியாம நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே வெடிச்சுண்டு வெளியில அது கண்ணீரா வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரிதான் நான் இதை ஃபீல் பண்ணேன் படிக்கும் பொழுது. ஒரு சில ஸ்லோகங்கள் படிக்கும் பொழுது கத்துப்போம் நம்ம. ஒவ்வொரு பாட்டு, ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட கடைசி லைன் பார்த்தோம்னா, ஈசனே சிவகாமி நேசனே என்னை ஈன்ற, என்னை ஈன்றன்னா என்னை பெத்த. சோ ஒரு தாயா இந்த லோகத்தை படைச்சிருக்கிற அந்த தாயா அவர் நடராஜ பெருமானை ஒரு தாயாகவே பாவிச்சு தில்லைவாழ் நடராஜனே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோட எண்டுலயும் இந்த லைன் வரும். சோ அது அப்படியே மனச ரொம்ப அப்படியே பசையற மாதிரி இருக்கும். சோ இந்த ஸ்லோகத்தை நம்ம மனச ஒன்றி இத படிச்சோம்னா அந்த பொருளும் நம்மளுக்கு விளங்கும். இத பாராயணம் பண்றவாளுக்கு கண்டிப்பா அந்த நடராஜ பெருமானுடைய அருள் நிச்சயம் உண்டு. சோ இப்ப பகவான் கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிறதுல 2 விதமா இருக்கு அந்த வேண்டுறதுங்கிறது. என்ன அப்படின்னா, சிலர் நம்மளுக்கு என்ன வேணுமோ அத ரொம்ப பணிவா பவ்யமா கடவுளே எனக்கு இதத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி கேட்கறது ஒரு டைப். சில பேர் என்ன பண்ணுவா, உரிமையோட அதட்டி கேட்பா. நீ அப்பா தானே, நீ அம்மா தானே, நீ எனக்கு இத பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி கேட்கறது இன்னொரு விதமான வேண்டுதல். சோ இதுல சிவபெருமானுக்கு பார்த்தோம்னா 2 விதமான வேண்டுதலையும் ஒரே மாதிரிதான் அவர் பாக்குறார். சோ இப்ப அவரை திட்டுறதோ இல்ல அந்த உரிமையோட கோச்சுக்கிறதோ அதீத ஒரு பற்றுனால் வரக்கூடியது. இப்போ ஒரு அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ஒரு குழந்தை கோச்சுக்கிறா இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதீத பற்றினால் வரக்கூடிய அந்த கோபம் தான் அது. சோ 2 விதமான வேண்டுதலுமே சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இப்ப இந்த ஸ்லோகம் பார்த்தோம்னா நான் சொன்னதுல 2வது வகையானதுதான், அதாவது உரிமையோட அதட்டி கேட்கிற மாதிரி வரும் இந்த ஸ்லோகம். சோ முதல் பாட்டு பார்ப்போம் இப்போ. மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ, மறை 4 அடிமுடியும் நீ, மதியும் நீ, ரவியும் நீ, புனலும் நீ, அனலும் நீ, மண்டலம் 2 நீ, பெண்ணும் நீ, ஆணும் நீ, பல்லுயிர்க்குயிரும் நீ, பிறவும் நீ, ஒருவன் நீயே, பேதாதி பேதம் நீ, பாதாதி கேசம் நீ, பெற்ற தாய் தந்தை நீயே, பொன்னும் நீ, பொருளும் நீ, இருளும் நீ, ஒளியும் நீ, போதிக்க வந்த குரு நீ, புகழொணா கிரகங்கள் 9 நீ, இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ, எண்ணறிய ஜீவ கோடிகள் ஈன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன், ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு வருது முதல் ஸ்லோகம்.
சோ முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, நீதான் மண்ணாகி விண்ணாகின்ற மாதிரி வருது. அதாவது அனைத்தும் மண் மண் மற்றும் அனைத்து பஞ்சபூதங்களும் நீதான். மண், ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, இந்த மாதிரி பஞ்சபூதங்களும் நீதான். அதே மாதிரி 4 வேதங்களின் வடிவமும் நீதான். சந்திரனும், மதினா என்ன? சந்திரன். சந்திரனும் நீதான். ரவி, சூரியனும் நீதான். புனல்னா கங்கை முதலிய அந்த ஆறுகளும் நீதான். சோ அக்னி, அக்னியும் நீதான். 7 லோகங்கள், இந்த லோகம் பூமிக்கு மேல அத்தனை லோகம் இருக்கு, கீழே அத்தனை லோகம் இருக்கு இல்லையா? சோ 7 லோகங்களும் நீதான். ஆணும் நீதான், பெண்ணும் நீதான். அதாவது என்ன சொல்றா, இந்த லோகத்துல படைத்த அத்தனை ஜீவன்கள், ஆண் பெண் எல்லாருக்குள்ளேயும் இருப்பதும் நீதான் அப்படின்னு. எல்லா உயிர்களுமே நீதான்பா. அதாவது நீ ஒன்று பலவாக காண்பவன் நீதான் அப்படின்னு சொல்றா. அதாவது அவர் ஒண்ணு, ஜீவாத்மா பரமாத்மாவா இருக்கிறவர் இத்தனை ஜீவன்களையும் படைச்சு இத்தனை ரூபமா இருக்கிறது நீதான். வித்தியாசங்கள் எதுவும் வேதங்கள் எதுவும் இல்லாதவன் நீதான். அதே மாதிரி காலிலிருந்து தலைவரை ஒவ்வொரு ஜீவராசிகளின் அணுக்களும் நீதான். பெற்ற தாய் தந்தையும் நீதான். பொன், பொருள், இருட்டு, வெளிச்சம், என் குருவும் நீதான். நவக்கிரகங்களும் நீதான். இந்த பூமியை படைத்த தாயும் நீதான். எண்ணற்ற இந்த ஜீவராசிகள், இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் பெற்றவள் நீ. அம்மையப்பா, ஈசா, சிவபெருமானே, என்னை பெற்ற தாயே சிதம்பர நடராஜா அப்படின்னு சொல்லி முதல் பாட்டுல அவரை இந்த இதுல இருக்கிற எல்லாமே, என்னை சுத்தி இருக்கிறது, என் கண்ணுக்கு தெரியறது தெரியாதது எல்லாமே, எல்லாத்துலயுமே நீதான்ப்பா இருக்க அப்படின்னு சொல்லி முதல் பாட்டுல சொல்ற. 2வது பாட்டு, மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்மனாட, கோணாட வானுலக கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்த நாட, குண்டலம் 2ஆட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட, ஞான சம்பந்தரோடிந்திரர் 18 முனியட்ட பாலராட, நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட, வினையோட உனை பாட எனை நாடி இது வேளை விருதோடு ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு 2வது பாட்டு வருது நம்மளுக்கு. சோ என்ன சொல்றார் அப்படின்னா, சிவபெருமான் நடராஜ பெருமானாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆனந்த தாண்டவம், தாண்டவம் ஆடுறவர் அவர். இந்த உலகமே எப்பொழுதும் அவருடைய அசைவில் தான் இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவர் அந்த ஆனந்த கூத்து ஆடும் பொழுது என்னெல்லாம் ஆடுறது தெரியுமா? மானாட மழுவாட, அதே மாதிரி அவர் தலையில இருக்கிற அந்த சந்திரன் ஆட, கங்கை ஆட, அது மாதிரி இவருடைய வாமபாகம் இடபாகத்தில் இருக்கும் அந்த உமையாள் அவள் ஆட, அது மாதிரி பக்கத்துல இருக்கிற தேவர்கள் விஷ்ணு, பிரம்மா, அப்புறமா வேதங்கள் எல்லாம் ஆட, அதே மாதிரி சமுத்திரங்கள் அதனுடைய அலைகள் எல்லாமே ஆடுறது. நம்ம ஒரு திருவிளையாடல்ல ஸ்லோகம் பார்த்திருப்போம், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி இவர் ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது இத்தனையும் ஆடுறது. நவக்கிரகங்கள் ஆடுறது, 17 லோகங்களும் 7 லோகங்களும் ஆடுகிறது. அது மட்டும் இல்ல, உன்னுடைய மகன் யானை முக விநாயகன் ஆடுறார், சுப்பிரமணியர் ஆடுறார், உன் காது குண்டலங்கள் அது ஆடுறது, நீ உடுத்திய புலித்தோல் ஆடை அது ஆடுறது, இந்திரன் முதலான தேவர்கள் ஆடுகிறார்கள், சகல முனிவர்கள் ரிஷிகள்
அப்புறம் 8 திசையை எல்லாரும் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வாகனமான நந்தி பகவானும் ஆடுகிறார் அப்படின்னு. நாட்டிய பெண்கள் ஆடுகிறார், அதாவது தேவலோகத்து பெண்கள் ரம்பை, ஊர்வசி அவளும் ஆடுறா. சோ இவ அத்தனை பேரும் சிவபெருமான் ஆட, இந்த உலகத்துல இருக்கிற மேல் லோகம் கீழ் லோகம் எல்லாத்துலயும் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் ஆடுறது. சோ நான் என்ன பண்றேன், என் கர்ம வினை எல்லாம் அகல உனக்காக நான் பாடுகிறேன். இத்தனை பேர் ஆடும் பொழுது நான் உனக்காக பாடுகிறேன். அதை கேட்டு ஆடிக்கொண்டு என்னிடம் சீக்கிரம் வாப்பா சிவபெருமானே, என்னை பெத்த சிதம்பரேசா அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி அவருடைய ஆனந்த தாண்டவம். அவர் ஆடும் பொழுது இத்தனையும் ஆடுறது, நான் பாடுறேன், நீ ஆடிண்டே என்கிட்ட சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி வருது. 3வது பாட்டு. கடலென்ற புவி மீதில் அலையென்ற உரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதற் சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டுண்டுறங்குவதை கண்டதே அல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே. தடமென்ற இடிகரையில் வந்த பாசங்கள் எனும் தாபமாம் பின்னலிட்டு தாயென்று சேயென்று நீ என்று நான் என்று தமியேனை இவ்வண்ணமாய் இடையென்று கடை நின்று ஏனென்று கேளாத இருப்பதுன் அழகாகுமோ. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு வருது 3வது பாட்டு. சோ நம்மளுக்கு இன்னும் அந்த அர்த்தம், அந்த நம்மளுடைய மனக்குறுமுறல் எல்லாம் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கிறது. சோ என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பூமி இருக்கு பாருங்க, இந்த பூமிய ஒரு பெரிய கடல் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பூமிய ஒரு பெரிய சமுத்திரம் கடலா நினைச்சுக்கோங்க. சோ அதுல கடல்னா எத்தனையோ அலைகள் மோதிண்டே இருக்கும் இல்லையா? சோ இந்த பூமியே கடல், அதில் மோதும் அந்த அலைகள் தான் மனிதர்களும் அத்தனை ஜீவராசிகளும். அதே மாதிரி அந்த நீர்ல வரக்கூடிய அந்த குமிழி இருக்கு இல்லையா, பபிள்ஸ், அதுதான் நம்ம வாழ்க்கை. சோ அந்த பபிள் என்ன பர்மனண்டா இருக்கா? கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் வெடிச்சிடும், திருப்பியும் பபிள் ஃபார்ம் ஆகும், வெடிச்சிடும் இல்லையா? சோ இந்த கனவு மாதிரி சில வினாடிகளும் நிஜம் மாதிரி பல சமயம் தோன்றியும் மறையக்கூடியதுதான் நம் வாழ்க்கை, ஒரு நீர்க்குமிழி மாதிரி. சோ இத எது நம்மளுக்கு உசுப்பி விடுறது? அந்த அலைகள்ல காத்து இருக்கும் பொழுதுதான் அலைகள் தோன்றது, நீர்க்குமிழி தோன்றது இல்லையா? சோ அந்த காத்துங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நமக்குள்ள நம்மை ஆட்டி வைக்கும் இந்த 3 ஆசைகள். என்ன ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. சோ இந்த 3ஐயும் உசுப்பி விடும் காற்று மாதிரி நம்மை ஆட்டி வைக்கிறது இந்த 3 ஆசைகளும். சோ ஒவ்வொருத்தரையும் என்ன மாதிரி இதெல்லாம் அலக்க வைக்கிறது இல்லையா நம்மளுக்கு. இதுல நான் சிக்கி இதுதான் சுகம் அப்படின்னு நம்பி தேடி இரவும் பகலும் இதுலயே நான் அல்லல் பட்டு கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை நம்மளுக்கு புரியறதுக்கு ரொம்ப எளிதா நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு சமுத்திரம், ஒரு கடல், கடலில் இருக்கும் அலைகள், அலைகளில் தோன்றும் நீர்க்குமிழி, அதை நம்மளுக்கு நீர்க்குமிழிகள் வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய காற்று, இதையே நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்படியே ஒப்பா சொல்லியிருக்கார் இவர். சோ இப்ப ஔவையார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வயிறு இருக்கு இல்லையா, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி அடங்கவே அடங்காது. எவ்வளவுதான் நம்ம சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும், வயிறு பேசாம இருக்கும், அவ்வளவுதான் சுகம். ஜீரணம் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் என்ன, வேற ஏதாவது கொண்டு வா, பசிக்கிறது அப்படின்னு நம்மள விரட்ட ஆரம்பிக்கும் இந்த வயிறு இல்லையா? சோ இப்படிதான் நம்மளுக்கு ஒரு இதுவே இல்லை,
அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்மளுடைய இந்த 3 ஆசைகளும். ஒரு ஆசை நிறைவேறுச்சுன்னா அதோட நம்ம நிறுத்துவோமா? அடுத்து அடுத்து அது கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷத்தை இத பண்ணிட்டு இருக்கோம். உடனே திருப்பியும் அடுத்தது தேடிட்டு போறோம் இல்லையா? இந்த மாதிரி வாழ்க்கையதான் நான் இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டேன். உண்பது, உறங்குவது, ஊர்வம்பு, திருப்பியும் அதேதான். காத்தால் தூங்கி எழுந்தா இப்படியே ஒரு சைக்கிள்லயே என் பொழுத போக்கின்னு இருக்கேன். இதனால நான் என்ன பயன் அடைஞ்சேன் வாழ்க்கையிலன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சோ திருப்பியும் திருப்பியும் அர்த்தமில்லாத வாழ்க்கையை தான் எல்லாரும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பந்தம், பாசம், உறவு, பகை, கோபம், தாபம் இப்படின்னு வாடின்னு இருக்கேனே. இந்த உறவு எல்லாம் சொல்லி அம்மா, அப்பா, குழந்தை, மாமா, மாமின்னு உறவெல்லாம் சொல்லி மாய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற என்னையும் நீ பார்த்துட்டு தானே இருக்கப்பா. உன்னையே கதின்னு நான் இப்ப அடைஞ்சிட்டேனே. அப்படியும் நீ பேசாம இருக்கிறது உனக்கு அழகாப்பா சிதம்பரேசா, தில்லைவாழ் நடராஜனே. வா, முதல்ல என்னை இந்த சிக்கலில் இருந்து மீட்டு அருள்வாயாக அப்படின்னு கேக்குற அவர். ரொம்ப அழகான எளிமையான அர்த்தம். ஒரு வாழ்க்கை முறை நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு இதுக்கும் பிரயோஜனம் இல்லாம அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நெவர் எண்டிங்கா போயிட்டே இருக்கு அந்த சைக்கிள் மாதிரி. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு அது தெரிஞ்சு உன் காலை பிடிச்சுண்டு உன்கிட்ட அருள் இது கதி, நீயே கதின்னு உன்கிட்ட வந்துட்டேன், இனிமே நீ என்ன சும்மா இருக்காத, எனக்கு அருள் புரி அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி வருது. அது மாதிரி அடுத்த ஸ்லோகம் பார்த்தோம்னா என்னை சிக்கலிலிருந்து மீட்டு விடு அப்படின்னு கேக்குற மாதிரி வருது. 4வது ஸ்லோகம். வம்பு சூனியமல்ல வைப்பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள அஞ்சனம் பரகாய பிரவேசம் அதுவல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியும் மந்திரமல்ல ஆகாய குளிகை அல்ல அன்போடு செய்கின்ற வாதமோடிகள் அல்ல அரிய மோகனமும் அல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்ம ரிஷி கொங்கணர் புலிபாணியும் கோரக்கர் வள்ளுவர் போகமுனி இவரெல்லாம் கூறிடும் வைத்தியம் அல்ல என் மனதொன்னடி விட்டு விலகாது நிலை நிற்கவே உளது கூற வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு சொல்ற. இதோ பாருப்பா என் அப்பனே, உன்னை நான் அடையறதுக்கு என்னதான் வழி? என் மனது அங்க இங்க போகாம உன் திருவடி ஒன்றின் மீதே நிலைத்திருக்க செய்ய எனக்கு என்ன வழி? அத நீ எனக்கு முதல்ல சொல்லுப்பா சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே இதுக்கு என்னதான் வழி நீயே சொல்லுன்னு கேக்குறோம். உனக்கு எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படிங்கிற உரிமையோட எனக்கு, அதாவது அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம் இல்லையா, நம்ம கோச்சுப்போம் இது பண்ணுவோம், அந்த மாதிரிதான் இது. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். எனக்கு இந்த வம்பு தும்பு விவகாரங்கள், அது மாதிரி இந்த ஏவல் பில்லி சூனியம் மாய மந்திரம், இந்த வசியம், கூடு விட்டு கூடு பாயும் தந்திரம், இதுல எல்லாம் துளி கூட விருப்பமோ ஈடுபாடோ ஆர்வமோ ஏன் நம்பிக்கை கூட எனக்கு கிடையவே கிடையாது. அண்ட் எனக்கு இது எதுவுமே அவசியமும் இல்லை. அந்த மாதிரி இந்த மந்திரவாதிகள் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை மருந்து மாயம் எதுவுமே எனக்கு அவசியம் இல்லை. சகல நோயும் வராமல் காக்கும் நீ அந்த வைத்தியநாதன் இருக்கும் போது எனக்கு எந்த நோய்க்கும் வேற யாரோட மருந்தும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதே மாதிரி இந்த 18 சித்தர்கள் சொன்ன இந்த ரகசிய வழிகள் அதெல்லாமும் எனக்கு வேண்டாம்ப்பா. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கு எதுக்கு, அதெல்லாம் தேவையே இல்லை. எந்த வைத்தியமும் எவரிடமும் எனக்கு எதற்கு, நான் அதை தேடவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், அத மட்டும்தான் நான் கேக்குறேன்.
எனக்கு நான் என்னைக்கும் உன்னை விடாது நினைத்து உன் திருவடி ஒன்றின் மேலேயே என் மனம் நிலைத்து இருக்க நீ எனக்கு அருள் புரியணும். அதற்கு என்ன வழியோ அதை மட்டும் எனக்கு சொல்லுப்பா ஈசனே, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அந்த ஒரு அருளுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உன் திருவடியில நான் எப்பொழுதும் இருக்கணும், என் மனசு அதுல மட்டும் லயித்து இருக்கணும், அதுக்கு மட்டும் நீ எனக்கு என்ன வழி என்னன்னு சொல்லு, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ இருக்க எனக்கு வேற என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடுத்தது 5வது. நொந்து வந்தேன் என்று 1000 சொல்லியும் செவி என்ன மந்தமுண்டோ, நுட்ப நெறி அறியாத பிள்ளையை பெற்ற பெண் நோக்காத தந்தையுண்டோ, சந்ததமுன் தஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ, தந்தை முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ, தந்தை நீ மலடுதானோ, விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே வினையொன்றும் அருகிலேனே, வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கை இது வல்லவோ, இந்த உலகீரேழும் ஏனளித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை, ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே அப்படின்னு வருது இந்த ஸ்லோகம். சொல்ற, பரமசிவா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு ஓடி வரேன் இப்போ, ஆனா நீ என்னன்னா மோன நிலையை அடைந்து விடுகிறாய், தியான நிலைக்கு போயிடுறியே, 1000 தடவை நான் கதறேன், நீ ஆனா காது கேட்டும் கேட்காத செவியனாய் விடுகிறாயே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எவ்வளவு புலம்பின் இருக்கேன், நீ ஏன் அத காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிற அப்படின்னு, என்னுடைய மகன் ஒன்றும் தெரியாதவனா இருக்கானே அப்படிங்கிற கவலை உனக்கு துளியாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இவர். ஒரு பற்ற அப்பாவா நீ இருப்பியா, இப்படி நான் இவ்வளவு புலம்பின் இருக்கேன், உன் காதலியே விழாதா அப்படின்னு. நான் தான் சொல்றேனே, உன் பொற்பாதம் தவிர எனக்கு வேற ஒன்னும் கதியே இல்லைன்னு, உன் பாதத்தை தானே நான் சிக்குன்னு பிடித்துன்னு இருக்கேன், உனக்கு என்னவோ தெரியவே மாட்டேங்கிறது, நீ ஏன் உன் மனசை இப்படி இரும்பாக்கி கொண்டு விட்டாய், உன் மனசை ஏன் இப்படி கல்லாக்கிட்ட, நீ பிள்ளை குட்டி இல்லாத மலடு, அதனால பிள்ளை மனம் அறியாதவன்னோ உன்னை பத்தி நான் சொல்ல முடியாதே, ஏன்னா உனக்கு 2 குழந்தைகள், அழகான ஆறுமுகன், அதாவது முருகன் இருக்கா கணேசன் இருக்கான், 2 பிள்ளைகளை கொண்டவன் ஆயிற்றே, சோ உன்னை நான் அப்படியும் சொல்ல முடியாது, பிள்ளை மனம் அறியாதவன்னும் உன்னை சொல்ல முடியாது, உனக்கு தெரியாத மாயையோ ஜாலமோ ஏதப்பா, நான் வேணா ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கலாம், சோ பித்தன் பேயென்று பேர் எடுத்தாலும் நீ அப்படி இல்லையே, உனக்குதான் எல்லா வேத சாஸ்திரமும் நீயேதான் உபதேசிக்கிற, நீயேதான் அதன் உருவமாவும் இருக்க, நீ மௌன குருவா இருந்திருக்க இல்லையா, அதாவது தட்சிணாமூர்த்திய சொல்றான், போதித்த மௌனமாகவே ஞானம் போதித்த குரு அல்லவா நீ, சோ இந்த மாதிரி வேற ஒருவர் உலகத்துல இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒருவன் நீ மட்டும்தான் அப்படின்னு, என்ன காரணத்துக்காக இத்தனை உலகத்தை நீ படைச்ச, அங்க வாழற உயிர்களுக்கு மேல் உனக்கு அக்கறை இல்லையா, என் கேள்விக்கு என்ன பதில், நீ அத சொல்லாம உன்னை நான் விடவே மாட்டேன் உமா மகேஸ்வரனே சிதம்பர நடராஜனே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாத கமலங்களே மட்டும் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ற. எனக்கு கேட்ட கேள்விக்கு நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், வேற வழியே இல்ல அப்படின்னு சண்டை போட்டு இருக்கார் இப்போ சிவபெருமான் கிட்ட. அப்புறம் இப்ப என்ன சொல்றார் அடுத்தது, எனக்கு ஒண்ணுமே இல்ல, உன் கவலை தானே இது, உன் புள்ள நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னா அது நீ தானே கவலைப்படணும், நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவேன். வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்சை இல்லாத போதும்
வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதும் மொழியதுகை மோனையும் இல்லாமல் பாடினும் மூர்க்கனேன் முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவரினும் முழுகாமியேயாகினும் பழியனக் கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லார்களோ பாரறிய மனைவிக்கு பாதியுடல் இந்த நீ பாலகனை காக்கொணாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்த நீ என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே நான் யாருன்னு எனக்கே பிடிபடல அப்படின்னு ரமண மகரிஷி மாதிரி நான் யார் என்று தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் பெரிய வேதாந்தி கிடையாது, நீதான் நான் தான் நீ அப்படின்னு உணர்ந்து சொல்ற அளவுக்கு எனக்கு ஞானமும் பத்தாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு ஞானம் வரல. எப்படி வணங்கினா எப்படி துதித்தா உன் திருவடிகளை அடையலாம் அப்படிங்கிற வழியும் எனக்கு தெரியாது, யாரையும் கேட்டதும் இல்லை. அப்படி நான் இது பண்ணாலும் யாரும் சரியா சொல்லறதும் இல்லை. அப்படி சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ நான் முயற்சியும் செய்யவில்லை. எனக்கு மத்தவா கிட்ட அன்பும் இல்லை அப்படிங்கிற உன்னுடைய ஆலயத்துக்கோ கோவிலுக்கு கோவிலுக்கு எங்கேயுமே நான் போறவனும் கிடையாது. நான் வாழ்க்கையில பண்ணது எல்லாம் பார்த்தோன்னா மற்றவர்களுக்கு துன்பம் மட்டும்தான் நான் நிறைய பண்ணியிருக்கேன். என்னிடம் அவ்வளவு தீய பழக்கங்கள் அந்த மாதிரி வேற யார்ட்டையுமே இருக்கக்கூடாது, அத்தனை தீய பழக்கங்கள் உடையவன் தான் நான் அப்படின்னு சொல்றார். இப்படியெல்லாம் இருக்கும் நான் யார்? உன்னுடைய புள்ள தானே. அதனால என்னை விட உனக்குதான் இப்போது என் மேல பொறுப்பு ஜாஸ்தியா ஆயிடுத்து. இன்னார் பிள்ளை அப்படின்னு என்னை அடையாளம் கண்டு கொள்வார்கள். சோ உன்னோட பிள்ளை தானே என்ன அடையாளம் கண்டு கொள்வார்கள். அதனால என்ன சரியாக்கும் பொறுப்பு உன்னோடதுதான். உன் பெயரை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டாமா பரமசிவா? எனக்கு அருள வேண்டியது உன் கடமை. இந்த கடமையிலேருந்து நீ தவறினா ஊரும் உலகமும் உன்னைதானே தூற்றும். எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது என்கிட்ட 1000 குறைகள் குத்தங்கள் இருந்தாலும் என்னை நீ என் தாயாக தந்தையாக இருக்கும்போது என்னை சரி பண்ணுறது உன் கடமை தானப்பா அப்படின்னு. அதாவது நம்ம சொல்லியிருக்கோம், பூனை 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 குட்டி இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த பூனை குட்டிய பூனை கவ்விண்டு போகும். அம்மா பூனை கவ்விண்டு போகும்பொழுது பார்த்தோம்னா அந்த குட்டிக்கு எந்த கவலையும் கிடையாது. அது எப்படி வேணா எந்த மரத்துல எந்த இதுல எந்த ஒரு அபாயமான இடத்துல இருந்தாலும் பயப்படவே பயப்படாது அந்த குட்டி. அம்மா வாயில இருக்கோம் நம்ம, அதனால என்ன எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்குமா. அந்த மாதிரி ஒரு சேயா தன்னுடைய அம்மா அப்பா, நீ அம்மா அப்பாவா நீ இருக்கும் பொழுது நான் எதுக்கு கவலைப்படணும், நீ தானே பாத்துக்கணும், இல்லைன்னா நீதான் கடமையிலேருந்து தவறின மாதிரி ஆயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவா, என்ன அப்பா இவன் பெத்த பிள்ளைய இப்படி வளர்த்திருக்கான்னு ஒன்னதானே ஊர் உலகம் சொல்லும். என்னால உனக்குதான் அவ பெயர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்னிடம் காணும் குறைகளை நீக்கி என்னை நல்லவனாக்கு, என்னை காப்பாற்று. என்னை திருத்துவது என்ன உனக்கு பெரிய காரியமா என்ன? மனசு வச்சா ஒரு சொடுக்கு நேரத்துல, கண் சிமிட்டுற நேரத்துல என்ன நீ நல்லவனா ஆக்கிவிட முடியுமே. தயவு செஞ்சு அதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மண்டியிட்டு கேக்குற மாதிரி வருது. அடுத்தது ரொம்பவே டச்சிங்கான ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். எதை நினைச்சு நான் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நினைச்சு வருந்தோறும் மனசுக்குள்ளேயே அழுதுன்னு இருக்கும். அதெல்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ற மாதிரி இங்க வரும். இது கேட்கும் பொழுதுதான் நம்மளோட லைஃபோட அப்படியே கனெக்ட் ஆகி பாக்குற மாதிரி தோணும். அன்னை தந்தைகள் என்னை ஈன்றதற்கழுவனோ அறிவற்றதற்கழுவனோ,
அல்லாமல் நான் முகன் தன்னை ஏனோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன்பிற பெண்ண வினை செய்தேன் என்றழுவனோ மூட அறிவு கழுவனோ முன்னில் என் வினை வந்து மூளும் என்றழுவனோ முத்தி வரும் என்றுணர்வனோ தன்னை நொந்தழுவனோ உன்னை நொந்தழுவனோ தவமென்ன என்றழுவனோ தையலர் கழுவனோ மெய்வளர் கழுவனோ தரித்திர திசை கழுவனோ இன்னும் என்ன பிறவி வருமோ என்றழுவனோ எல்லாம் உரைக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. நான் எதுக்குன்னு அழுவேன், ஒன்னா ரெண்டா? அதாவது முதல்ல எடுத்த உடனேயே சொல்றா, என்னுடைய பெற்றோர் அப்பேற்பட்ட நல்குணம் படைத்தவர்கள், என்ன போய் பெத்தாளே, இப்படி ஒரு தரித்திரத்தை பெத்தாளே என் அம்மா அப்பா அப்படின்னு நினைச்சு நான் அழுவேனா? அறிவே இல்லாம இப்படி அவதிப்பட்டு இருக்கேனே அப்படிங்கறதுக்காக ஒரு மூலையில உட்கார்ந்து நான் அழுவேனா? இல்ல அடே பிரம்மதேவா, எதுக்காக என்ன போய் மனக்கெட்டு படைச்ச அப்படின்னு நொந்து அழுவேனா? அது மாதிரி நிறைவேறாத ஆசைகள் ஒன்னா ரெண்டா எத்தனையோ என் நெஞ்சில உறைந்து இருக்கே, அத நினைச்சு நான் அழுவேனா? எல்லாமே என் போராத காலம், நான் செஞ்ச தீவினை என் கர்மா அப்படின்னு தலையில அடிச்சுட்டு நான் அழுவேனா? இல்ல என்னுடைய பாவ கர்ம வினையை உணர்ந்து அழுவேனா? இல்ல அதெல்லாம் என்னை விட்டு விலகி உன் மூலம் எனக்கு மோட்சம் இன்னும் கிடைக்கலையே, எப்போ கிடைக்கும்னு ஏங்கி அழுவேனா? இல்ல ஏன் ஏன் இந்த உலகத்துல நான் பிறந்தேன் அப்படின்னு நினைச்சு நினைச்சு அழுவேனா? இல்ல இவ்வளோ நான் கெஞ்சியும் நீ வந்து எனக்கு இன்னும் அருள் புரியலையே ஏன் அப்படின்னு நினைச்சு அழுவேனா? இல்ல என் வறுமையை நினைச்சு அழுவேனா? என் உடல் உபாதையை நினைச்சு வருந்தி அழுவேனா? ஐயோ, இது மாதிரி இன்னும் நான் எத்தனை பிறவி பிறக்க போறேனோ, எத்தனை பிறவி இன்னும் எனக்கு வரப்போறதோ அப்படிங்கிற பயத்துல அழுவேனா? எனக்கு தெரியலையே, நீயே வந்து என்ன காரணமா நான் அழறேன்னு நீயே வந்து சொல்லப்பா, அப்படியாவது நீ என்கிட்ட வந்து பேசப்பா தில்லை நடராஜா அப்படின்னு கேக்குற மாதிரி. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நொந்துக்கிறோம், எவ்வளவோ அழறோம், என்னதான் அதுக்கு பதில்? நீயே வந்து எனக்கு சொல்லு, நான் ஏன் இப்படி இருக்கேன், ஏன் நான் என் மனசுக்குள்ள இவ்வளவு அழறேன், நீ வா, நீ வந்து எனக்கு நீயே சொல்லு அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. அது மாதிரி இப்ப அடுத்த ஸ்லோகம் 8வது. அதாவது இன்னும் என்ன இருக்கு பாக்கி நான் செய்யாதது அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்தோம்னா எவ்வளவோ கெடுதல்கள் நம்ம செஞ்சிருப்போம், செஞ்சுன்னு இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சு செய்யறோம், தெரியாம செய்யறோம். சில பேர் அதெல்லாம் உணர்றா, சில பேர் அதை இன்னும் உணராம அந்த தப்ப செஞ்சுட்டே இருக்கா. அத பத்தி சொல்ற ஒரு இது ஸ்லோகம் இது. காயாமுன் மரமீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழி கொண்டனோ கடன் என்று பொருள் பறித்தே வயிறெரித்தனோ கிளை வழியில் முள்ளிட்டனோ தாயாருடன் பிறவிக்கென்ன வினை செய்தனோ தந்த பொருள் இல்லை என்றோ தான் என்று கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடவு போல் பிறரை சேர்க்காது அடித்தனோ வந்த பின் என் செய்தனோ ஈயாத லோபி என்றே பெயரெடுத்தனோ எல்லாம் பொறுத்தருளுவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. இதுதான். அதாவது நிறைய பேர் பார்த்தோம்னா அவ்வளோ தப்பு செய்யறா, அக்கிரமங்கள் செய்யறா, வெளியில சொல்றதும் இல்லை, திருந்துவதும் இல்லை. ஆனா சில பேர் வந்து பார்த்தோம்னா உணர்வாங்க, திருந்துவா. சோ அவள்லாம் சொல்லுவா, ஒரு காலத்துல நான் அவ்வளோ கெட்டவனா இருந்தேன்,
என் அம்மா அப்பாக்கே என்னை கண்டா அவ்வளோ கோபம் வரும், அருவருப்பு வரும். என் நண்பர்கள் மூலமா தான், அதாவது எதனால நான் கெட்டேன் அப்படிங்கறத உணர்ந்து அதை ஒத்துக்கொள்வது அப்படின்னு. சோ அந்த மாதிரி அதை உணர்ந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம். அந்த மாதிரி இவர் சொல்ற, நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு மரம் வளர்ந்திருக்கு, அதுல அந்த மொட்டு பூக்கறது இல்லையா, அந்த மொட்டு பிஞ்சுகளை நான் சும்மா இருந்தேனா, அத போய் நான் வெடுக்குன்னு அந்த பிஞ்சை பறித்து தூக்கி போட்டேன். எல்லாருமே வாழ்க்கையில பண்ணிட்டு இருப்போம், ரோட்ல போயிட்டே இருப்போம், அழகா இருக்கும், அத போய் பிச்சு தூக்கி போடுவோம் காரணமே இல்லாம. இதெல்லாமோ சின்ன சின்ன பாவ செயல்கள் தான் நம்ம பண்றது. அது என்ன ஒண்ணு பண்ணிட்டு அத போய் நோண்டின்னு இருப்போம். அது மாதிரி பட்டாம்பூச்சியை பிடிக்கிறேன்னு அழுத்தி பிடிக்க வேண்டியது, அதோட ரத்த பிஞ்சு போகும். இந்த மாதிரி சின்ன வயசுல நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பல்வேறு தவறுகள் இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரிதான் இங்க சொல்றேன். அது மாதிரி அது மாதிரி எதிரே கண்ட பெண்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் குறை சொன்னேனே கொஞ்சமா நஞ்சமா அப்படின்னு. அதே மாதிரி கடன் வாங்குற வாழ்ட்ட இதோ தந்துடுறேன் அப்படின்னு திருப்பி தராம நிறைய பேர் என்னை தேடி நடக்க விட்டேனே. அதாவது இந்த மாதிரி கொடிய செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு. சோ இந்த மாதிரி பண்ணிருக்கேன், இதோட பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது மாதிரி வெறுங்காலில் நிறைய பேர் நடக்கிற வழியில கருவேல முள்களை கொண்டு அங்க அப்படியே அத கொட்டி அவ கால்ல குத்துற மாதிரி அவதிப்படுறத மரத்து பின்னாடி நின்னு பார்த்து ரசிச்சிருக்கேனே, சிரிச்சிருக்கேனே. நான் எப்பேற்பட்ட ராட்சசன், என் அம்மாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற அவ என்ன பாவம் செஞ்சாலோ, அதாவது அப்படி உணர்றார் அவர் பண்ணின தப்பை எல்லாம். சோ இப்ப இதுன்னா நிஜமாவே நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்கோம்னு இல்ல, நம்ம பண்ண தப்ப நினைச்சு நம்மளே சி இப்படியெல்லாம் நம்ம பண்ணிருக்கோமேன்னு உணர்ந்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுவா நம்ம இதை எடுத்துக்கணும். அது மாதிரி கடன் வாங்கிட்டு அவ கேட்கும் போது நான் வாங்கவே இல்லையேன்னு சத்தியம் பண்ணிருக்கேனே, எல்லாத்துலயும் நான் தான் சிறந்தவன் அப்படிங்கிற அந்த கர்வம் அதை கொண்டிருந்தேனே, இன்னும் கூட அது என்னை விட்டு நீங்கவே இல்லையே. ஒருவேளை எனக்கே தெரியாம கொலை கொள்ளை கூட செஞ்சிருப்பேன் போல இருக்கு, எல்லாம் செய்யக்கூடியவன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிறார். அது மாதிரி ஞானிகள் எல்லாம் பார்த்தா கேலி செஞ்சிருக்கேனே, போலி சாமியார் அப்படி இப்படின்னு தூற்றி இருக்கேனே அப்படின்னு சொல்ற. சோ அவளை பத்தி நம்மளுக்கு உண்மையா என்ன ஏதுன்னு தெரியாது, இருந்தாலும் போலி அப்படின்னு வாய் கூசாம சொல்லியிருக்கேனே. அது மாதிரி தேவர்கள் கடவுள் எல்லாரையும் ஏசி இருக்கேனே அப்படின்னு சொல்றா. சோ இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேனே, எல்லா தப்பும் செய்த பாவி நான், ஆனா அந்த தப்பெல்லாம் இதோ இப்போ நான் உணர்ந்துட்டேன், உன்னை நாடி வந்துட்டேன் சிதம்பரேசா, எனக்கு நீ ஒருவனே கதி, என் தவறுகளை எல்லாம் பொறுத்து என்னை நல்வழிப்படுத்த உன்னை விட்டால் வேறு யாரிடம் நான் முறையிடுவேன், என்னை தடுத்து ஆட்கொள் ஈசா அப்படின்னு சொல்லிட்டு, என் தப்பு, நான் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் நான் இப்ப உணர்ந்துட்டேன், நீயே கதின்னு இப்ப நான் வந்துட்டேன் உன்கிட்ட, நீதான் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இப்போ நெக்ஸ்ட் 9th one. தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி, தனமலை குவித்தென்ன கணப்பெயர் எடுத்தென்ன தாரணியை ஆண்டும் என்ன, சேயர்கள் இருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீடர்கள் இருந்தும் என்ன, சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகள் எல்லாம், ஓயாது மூழ்கினும் என்ன பலன் எமனோலை ஒன்றை கண்டு தடுக்க, உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவென்று நான் உன்னிரு பாதம் பிடித்தேன், யார் மீதுன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே,
ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. பரமேஸ்வரா, நான் நல்லா இப்ப புரிஞ்சுட்டேன். ஞானம் வந்துடுத்து எனக்கு அப்படின்னு ரொம்ப தைரியமா நான் சொல்ல முடியும். எப்படின்னு கேக்குறியா? கேளு. இந்த உலக வாழ்க்கையை ஒரு கணம் நான் நன்றாக சிந்தித்தேன். என் மனசுல என்ன தோணித்து தெரியுமா? எனக்கு அம்மா, அப்பா, கூட பிறந்தவா, மகன்கள், உற்றார், உறவினர் எல்லாரும் நிறைந்து இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு என்ன பயன் அப்படிங்கிற. எனக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாதி ராஜர்கள், சக்கரவர்த்திகள் இந்த பூமியை ஆள்வதற்கு ரத்தம் சிந்தி சண்டை போட்டு ஜெயித்து ஆண்டார்களே. இப்ப எங்க போயிட்டா அவள்லாம்? எங்க போனா சொல்லு? அப்படியே இருக்காளா பெர்மனண்டா? இல்ல. எல்லாம் கற்றவன் என்ற பெயரோ, என்னை சுத்தி அத்தனை சிஷ்ய கோடிகள் இருக்கா அப்படின்னு அந்த பேரு, அது இருந்து என்ன பயன்? அது மாதிரி உடலை வருத்தி பல வருஷங்கள் முயன்று அலைந்து கற்ற பல்வேறு வித்தைகள், அது எல்லாம் தூக்கம் இல்லாம நான் கடைபிடித்த விரதங்கள், இதனால என்ன பயன் இருக்கு? அதுவும் இல்ல. அது மாதிரி எத்தனையோ புண்ணிய நதிகள்ல போய் ஸ்நானம் செஞ்சேனே, அதாலாவது ஏதாவது பயன் இருக்கா? இல்ல. இதோ இந்த யமன் ஆளை அனுப்பிட்டான், என்னை அழிச்சுன்னு போறதுக்கு வந்துட்டான். நான் இப்போ கிளம்பணும். நான் போகாம தடுக்கிறதுக்கு மேல சொன்ன ஏதாவது ஒன்னாவது உதவுமா? என்னுடைய உற்றார் உறவினர்களாகட்டும், நான் செஞ்ச இதெல்லாம் ஆகட்டும், விரதங்கள் இருந்தது, புண்ணிய இது, ஏதாவது ஒண்ணு இதை தடுக்க முடியுமா? இதோ யமன் வந்துட்டானே என் அழிச்சுன்னு போறதுக்கு. சோ எதுக்கு சொல்றார் அப்படின்னா, எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே ஒட்டாத உறவு, பந்தம், சொந்தம், சொத்து, சுதந்திரம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. உன்னருளால் உன்தாளை வேண்டி அடைய வேண்டியது மட்டும்தான் நான் செய்ய வேண்டியது. சிதம்பரேசா, நீ என்ன வேணாலும் செஞ்சென்று, யார் மீதோ எதன் மீதோ உன் மனம் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா தயவு செஞ்சு உன் கடைவெளி பார்வையை மட்டுமாவது என் மீது வெய். நான் கெட்டியாக சிக்கென்று உன் இரு பாதங்களை பிடித்து கொண்டிருக்கின்றேனே, வேற ஒன்றும் உதவாது எனக்கு, உன் கடைக்கண் பார்வை ஒன்று மட்டும் போரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்த வேலையில வேணா பிஸியா இரு, உன்னுடைய பார்வை என் மீது கொஞ்சோண்டு செலுத்து, எனக்கு அது ஒன்னே போறோம், வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், உற்றார் உறவினர் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அது மட்டும் உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வை மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் 9வது ஸ்லோகத்துல. 10வது ஸ்லோகம். இன்னமும் சொல்லவோ உன்மனம் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ, இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழகுதானோ, என் அன்னை மோகமோ இதுவென்ன சாபமோ இதுவே உன் செய்கைதானோ, இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவனோ, உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவனோ உனையடுத்துங்கெடுவனோ, ஓவிது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை உற்று பார் பெற்ற ஐயா, என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனியருள் அளிக்க வருவாய், ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. சிவபெருமானே, ஈஸ்வரா, இது வரைக்கும் நான் கெஞ்சியது போராதுன்னா இன்னமும் சொல்லவா? அவ்வளோ சொல்லியும் கரையாத உன் மனம் இரும்பால் ஆனதா என்ன, பாறை கல்லா என்ன? இல்ல அது நீ தோடுடைய செவியன்பாலே அந்த காது என்ன செவிடா? நீ செய்யறது உனக்கே அழகா? அதாவது ஒரு நிமிஷம் கெஞ்சறது, ஒரு நிமிஷம் திட்டுறது, இதுதான் நம்மளுடைய மனக்குமுறலா இருக்கும். யாருக்கு இப்போ ஒரு பெற்றவர்கள் கிட்ட போய் நம்ம பெற்றோர்கிட்ட அம்மா அப்பாட்ட கேட்கும் பொழுது எல்லா வித இமோஷன்ஸும் அதுல வரும். கத்துவோம், கத்திண்டே பின்னாடியே அழுவோம்,
அப்புறம் கெஞ்சுவோம், திருப்பியும் கத்துவோம். அந்த மாதிரிதான் இது இவர் முறையிடுற சிவபெருமான் கிட்ட. நீ என்ன செவிடா, உன் மனசு என்ன பாறைக்கல்லா, நீ பண்றது உனக்கே அழகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓஹோ, உன் மனசு பூரா அந்த உமையாள் மட்டும்தான் இருக்காளா, அதனாலதான் இல்ல நான் சொல்றது எதுவும் உனக்கு கேட்க கூடாதுன்னு எனக்கே நீ சாபம் இட்டிருக்கியா அப்படிங்கிற. உன் பிள்ளைகளை பற்றிய கவலையா, இல்ல யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை என் மேல இப்படி காட்டுறியா, ஏன்பா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி குமுறர் இவர். இது மட்டும் நிச்சயம், நீ எப்படி வேணா இரு, ஆனா நான் உன்னை விடப்போவதே இல்லை. எங்க போவேனா உன்னை விட்டுட்டு, இங்கேயேதான் சுத்திண்டே இருப்பேன், உன் திருவடிகள்லயே தான் இருப்பேன், உன் நிழலாகவே தான், உன்னையே தான் நான் சுத்தி சுத்தி இருப்பேன். ஏன்னா எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. உன்னை அணுகி இருக்கும்போது எனக்கு என்ன தீங்கு நேர போறது? யோசிச்சா ஒன்னே ஒண்ணு புரியறது, இந்த நிலை ஏற்படுவதற்கு நீயோ நானோ காரணம் இல்லை, எல்லாம் கர்மாதான். சோ நான் என்னவே காரணம் இருந்தாலும், யாருடைய குற்றமாக இருந்தாலும், அது என்னவா இருந்தாலும், என் குறைகளை தீர்க்க நீ எனக்கு அருள் புரிய வேண்டும், என்னை கரை சேர்க்க நீ வர வேண்டும். சிவகாமி நேசனே, சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜனே, ஈசா பெருமானே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற, என்னை கரை சேர்க்க வருவாயாகன்னு சொல்லி முடிக்கிறார் இந்த அழகான ஸ்லோகத்தை. இதுதான் நடராஜர் 10 அப்படின்னு தமிழிலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப அழகா எளிதா புரியிற மாதிரி இருக்கு. அத சொல்லும் பொழுதே நம்மளே அத அவர்கிட்ட உரிமையோட, அததான் நான் சொல்றேன், நம்மளுக்கு இருக்கிற அத்தனை எமோஷன்ஸும் வெளியில வர மாதிரி, அழுகை, கோபம், ஆத்திரம் எல்லாமே நம்மளுக்கு வருது. அதே நம்ம சமயத்துல கெஞ்சவும் செய்யறோம், கொஞ்சவும் செய்யறோம், கத்தவும் செய்யறோம். அது எல்லாமே ஒரு குழந்தை ஒரு பெற்றோர்களிடம் செய்யக்கூடிய இது. சோ நம்ம தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும் இந்த சிவபெருமானிடம் என்ன இருந்தாலும் முறையிட்டு, எந்த விதமாக கொஞ்சி கேட்டாலும் சரி, அதட்டி கேட்டாலும் சரி, அவர் 2 பிள்ளையும் ஒரே மாதிரிதான் பாப்பா. இது ரொம்ப சாத்வீகமா இருக்குன்னு அவனுக்கு நிறைய கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கொஞ்சம் அப்படின்னு கிடையாது. எல்லா குழந்தைகளும் அவருக்கு சமம்தான். மனதார அது எந்த விதமா இருந்தாலும், ரோடு எப்படி வேணா இருக்கலாம், அவரிடம் முறையிட்டு அவர் அருள் வேண்டி அவருடைய திருவடிகளை சிக்கென்று பிடித்து கொண்டிருந்தால் அவருடைய அருள் நம் எல்லாருக்கும் நிச்சயம் கிடைக்கும். இந்த ஒரு அழகான ஸ்லோகத்தை இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிச்சு ஒரு மணி நேரம் அவருடைய அந்த திருவடிகள் அவரிடம் நம்ம பேசுற மாதிரி இருந்த ஒரு அழகான ஸ்லோகம் படிச்சோம். இனி முழுக்க அந்த சிவஸ்மரணையோட ஓம் நம சிவாய, அவருடைய கதைகள், அவருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி, அந்த நமசிவாய நாமம் சொல்லி எழுதி எப்படி வேணா நம்ம பூஜை பண்ணுவோம். அவருடைய திருவருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நன்னாளில். ஓம் நம சிவாய.